எங்கள் வீடு சும்மா ஹோம் டூர் மாதிரி சின்னதாக எடுக்கலான்னு நினச்சேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு. வெளியில் ஒரு விளக்கு வச்சுருக்கேன். அப்புறம் இதுதான் என்ட்ரன்ஸ் கதவு. நான் சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன வீடு தான் கட்டியிருக்கேன். ஆனால் அது ஃபுல்லாக இன்னும் வேலை முடியல. எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இதுதான் ஹாலு. இங்கே தான் கிருஷ்ணன் வச்சுருக்கு. டிவி, ஒரு டேபிள் வச்சுருக்கேன். பூஜை ரூம் தனியாக செட் பண்ணுறதுக்கு இடம் இல்லாதனால சும்மா ஃபோட்டோ கபோர்டு வாங்கி வச்சுருக்கேன் சின்னதாக. பெரிய முருகனோட ஃபோட்டோ அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டில் 2 பெட்ரூம் தான் இருக்குது. இது வாஷ் பேசின். இங்கே தான் கை கழுவுறதுக்கு. இதுதான் பொண்ணோட பெட்ரூமு. சிம்பிளாக ஒன்றும் வேலை முடியல. இது என்னடா கயிறாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. மழை காலத்தில் கேரளாவில் வேறு வழி இல்லை துணி துவைச்சி காய போடுறதுக்கு. அதனால் கயிறு எல்லா ரூம்லேயும் எனக்கு இருக்கும். இருக்கிறதே 2 ரூம். அந்த 2 ரூம்லேயும் கயிறு கட்டி வச்சுருப்பேன். ஏன்னா துணி காய வைக்க வேறு வழி இல்லை. இதுதான் பொண்ணோட ரூமு. அப்படியே வந்தீங்கன்னா நானும் அம்மாவும் படுக்கிற ரூம் இது தான். இது என்ன தெரியுமா, இவ்வளோ பெரிய பொம்மை என் பொண்ணோட பொம்மை. அவள் இன்னும் எடுத்துகிட்டு போகல. அதை அப்படியே தான் வச்சுருக்கா. அதை எடுத்துகிட்டு போனோன்னா ஒரு வண்டி தான் வேணும். அதனால் அப்படி கட்டில் மேலே போட்டாச்சு. இது ஒரு பெரிய ஒரு ஆளுக்கு இடம் அடையிற மாதிரி இந்த பொம்மை அடைஞ்சி போச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கட்டில் பந்தல் மேலே போட்டாச்சு. வேறு வழி இல்லை. அப்புறம் இதுதான் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளெல்லாம் இல்லை, கம்ப்யூட்டர் டேபிள் என் பொண்ணோடது. அதை நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக மாற்றிட்டேன் அவன் கல்யாணம் முடித்தப்போ. அப்புறம் வாஷிங் மிஷின் வைக்க இடம் இல்லை, அதனால் இந்த பெட்ரூம்லேயே வச்சாச்சு. 2 பாத்ரூமுக்கும் ஒரு பாத்ரூம் தான், 2 கதவு வச்சுருக்கேன். அப்புறம் சமையல் ரூம். எதுவுமே வேலை முடியலப்பா. பெயிண்டிங்கும் தேய்க்கிற வேலை மட்டும்தான் உள்ளே முடிஞ்சிருக்கு. வெளியில் எல்லாம் இன்னும் பூசு வேலை இருக்குது. சிம்பிளாக இதுதான் எங்கள் சமையல் அறை. இதுதான் சமையல் அறை. இருக்கிற இடத்துல ஃப்ரிட்ஜையும் வச்சாச்சு. கிரைண்டர் இருந்தது, அது கெட்டு போய் கிடக்கு. இதுதான் எங்களோட பேக்கு. கதவு திறந்தா பேக்கு. என்னடா காட்டுக்குள்ளே வீடு கட்டியிருக்காங்களே அம்மான்னு நினைக்காதீங்க. இது காடு கிடையாது, ஒரு இடம். மழை பெஞ்சால் அப்படியே ஃபுல்லாக வந்துடும் எங்கள் ஊரில். அதுதான் பிரச்சனை. இங்கே இதை பார்க்குறீங்களா, இதுதான் எங்கள் சித்தி வீடு, அம்மாவோட தங்கச்சி வீடு. இந்த சைடு ஜன்னல் தெரியுதுல, அதுதான் என்னோடய அக்கா வீடு. ஃப்ரிட்ஜு டூர் எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் டூர் ஒன்றும் இல்லை, எப்பயாச்சும் காய்கறி வாங்கி வச்சோன்னு. இதுதான் என்னோடய சாமி அறை. இது பார்த்துருப்பீங்க முதல்ல வீடியோவில். வேறு வழி இல்லாதனால இப்படி வச்சுருக்கேன். துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டா இந்த ரூமில் இந்த துணி துவைச்சிட்டு இந்த மேலே இப்போ பார்த்தீங்களா கயிறெல்லாம் கட்டியிருக்கு, அதில் தான் போடுவேன். வேறு வழியே இல்லை. ஏன்னா இங்கே 4 மாதம் மழை. ஆனால் இப்போ இந்த வாட்டி மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுதான் ரூமு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சின்ன வீடு. வெளியிலலாம் அப்புறமா வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். ஓகேயா? இந்த வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.